ஸ்பீச் கூட சூப்பரா இருக்கு. தேவையில்லாம சப்ஜெக்ட் மாத்தாத. என் கூட உனக்கு வரத்துக்கு பயமா இருந்தா அதை வெளிப்படையா சொல்லிடு. அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லையே. சரி ஆமா, இது என்ன புக்கு? ஆமா, இது உன் சப்ஜெக்டே கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ இந்த புக்கை வச்சிருக்க? அது என் ஃப்ரெண்ட் இது எனக்கு பிரசன்ட் பண்ணான். பிரசன்ட் எல்லாம் வீட்ல தான் வைக்கணும். சரி வா. இல்ல, அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால தான் அவன் பிரசன்ட் பண்ணத ஞாபகமா வச்சிருக்கேன். அப்படின்னா நான் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? இது சத்தம் கேக்கல இல்லையே. இந்த டோர் தான் நேத்து ஓபன் ஆகல. நான் இதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட உனக்கு புரியலையா? இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல நம்ம எங்க வேணாலும் போலாம், அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது. அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லு. கூல். ஸ்கேட்டிங் போர்ட்ல வந்த மாதிரியே இருக்கு. ஜார்ஜ், தயவு செஞ்சு மேல வா. நீங்க வா. உன்னை என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. நான் உன்ன மாதிரி பயப்பட மாட்டேன். நான் ஒரு தைரியசாலி. வேண்டாம், வந்துரு. ஹலோ, இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? சரி சரி, கத்தாத, இதோ வரேன். இந்த பக்கம் வழியே இல்லையா? அப்புறம் எப்படி போறது? அப்புறம் எதுக்காக நீ என்ன இங்க கூப்பிட்ட? சரி வா, திரும்பி போயிடலாம். ஒரு நிமிஷம் இரு. அங்க பாரு. அது என்னன்றதை நான் செக் பண்ணி பார்க்கறேன். அது என்னன்னு தெரியுமா? அது மேல கை வைக்காத. இதெல்லாம் ஷார்ட்கட் மாதிரி எனக்கு தெரியுது. இதென்ன ஜந்து? ஏய், கிட்ட வராத. அங்க நில்லு. கிட்ட வராதன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு வர? பாத்தியா, அது பயந்து போயிடுச்சு. சரி, நம்ம திரும்பி போயிடலாமா? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ToonWorldTamil.blogspot.com. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரலையே, எங்க போயிருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. பிரின்சிபல் வந்து நம்மள கேட்டா என்ன சொல்றது? அவங்க ரெண்டு பேரும் வரலன்னு சொல்லு, அதுக்காக நம்மளா பனிஷ்மெண்ட் வாங்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் எது வேணா செய்வேன். ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு பாடத்தை ஆரம்பிக்க போறேன். ஆமா, இங்க இருந்த பிளாக் போர்டை எங்க காணோம்? அது உங்க பின்னாடி தான் சார் இருக்கு. நான் உன்னை பார்த்து கேள்வி கேட்டாதான் நீ என்ன பார்த்து பதில் சொல்லணும். முந்திரி கொட்டை மாதிரி முந்துகிட்ட பதில் சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல சார். சரி, சும்மா இரு. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி சாதாரணமான ஆசிரியரா இருந்தவர் தான் சாக்ரட்டிஸ். கிட்டத்தட்ட நானும் ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி தான். நானும் பல புதிய புத்தகங்களெல்லாம் எழுதியிருக்கேன். கில்பர்ட், ஏன் இப்படி ஓடி வர? அப்படியா? எப்படி சமாளிக்கிறது? ஓஹோ, அதுங்க ரொம்ப மோசமாச்சே. ஓகே, தேங்க்யூ கில்பர்ட். நீங்க தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, யார் அந்த தப்பா பண்ணது? சீக்கிரம். அது நான் தான். நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து நான் தான் சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கும். இதை என்னால ஒத்துக்க முடியாது. என்ன உடஞ்சிருச்சா? ஐயோ, அதுங்கெல்லாம் சாதாரண கிரீச்சர்ஸ் கிடையாது. நீங்க அதுங்களை தெரியாம திறந்து விட்டுட்டீங்க. மிஸ்டர் மால்கம் உங்களை எதுவும் கேட்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. சொல்லு, நீ என்ன சொல்ல வரன்றத சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் தான் திறந்து விட்டோம். என்னது, திறந்து விட்டுட்டீங்களா? ஆமா, பூச்சி மாதிரி இருந்தது. பூச்சி மாதிரி இருந்தாலும் அதுங்க வினோதமா இருந்தது. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எப்ப திறந்தீங்க? இப்பதான். ஆனா நாங்க அதை வேணும்னே செய்யல. அந்த கிரியேச்சர்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. நாங்க அங்க இருந்து ஓடி வந்துட்டோம். சர்வசாதாரணமா சொல்ற, என்ன காரியம் செஞ்சிருக்க தெரியுமா? தெரியும். ஒரு பெரிய கிரியேச்சரை திறந்து விட்டுட்டா அதனால பல ப்ராப்ளங்கள் வரும். உனக்கு துணிச்சல் அதிகம். இல்ல, அப்படிலாம் இல்ல.
சரி, நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் போனீங்க? ஆமா, நாங்க வழி தவறி போயிட்டோம். அந்த முத நாளே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? சரி, முதல்ல அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிப்போம். அதுங்கெல்லாம் ஒரு வினோதமான பூதங்க. அதுங்களால பெரும் பிரச்சனை உருவாகும். அதனாலதான் நாங்க அதை அடைச்சி வச்சிருந்தோம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ சிம்பிளா சொல்லிட்ட. இப்ப அந்த பூதங்களை எப்படி சமாளிக்கலான்றத பத்தி தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுங்களை மறுபடியும் எப்படியாவது பிடிக்கணும், இல்லனா என் தலை உருண்டுடும். வேற வழி இல்ல, நான் பிரின்சிபல் கிட்டயே போய் இத கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க எல்லாம் போங்க. நீ இவ்வளவு தைரியமா எப்படி ஒத்துக்கிட்ட? நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லிட்டோம்னா பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். நான் தப்பு செஞ்சுட்டேன்னா சொல்ல பயப்படுவேன். சரி வா, நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்கூலே கொஞ்சம் வினோதமா தான் இருக்குல்ல? கரெக்டா சொன்னேன். நம்மள ஏதோ பண்ணிடுச்சுங்க. அப்படிதான் தெரியுது. இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேணாம். முதல்ல என் பிரஷ் கொடு. எந்த பிரஷ்? யார்கிட்ட கேக்குற? விளையாடுனது போது கொடுப்பா. உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட வந்து பிரஷ் கேக்குற? நல்லா தேடு. இல்ல, நான் இங்கதான் வச்சேன். பிரஷ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கத்துற? யார் என்ன அடிச்சது? குட்டி பிசாசுகளா, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட விளையாடுவீங்க? அதுக்கு விளையாட்டுத்தனம் அதிகமாயிடுச்சு. எப்படியாவது அதுங்களை தடுத்து நிறுத்தணும். சரி, நீங்க இந்த பிசாச பாத்தீங்கல்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். கில்பர்ட், அந்த கண்ணாடி எங்க எடுத்துட்டு வா. நல்லா பாரு ஜோஷ். அதுங்க மொத்தமா நிறைய இருந்தது. இந்த மாதிரி இல்ல, வேற மாதிரி இருந்ததுல. சரி, நல்லா பார்த்து சொல்லு. சரி, 3 தலை ஒரே உடம்புல இருக்கு. ரொம்ப குள்ளமா இருக்கு. அது வேற மாதிரி இருந்தது. அதுங்களுக்கு காதெல்லாம் நீளமா இருந்தது. அதுவும் இல்லாம அதுங்களுக்கு பாதி உடம்பு சிவப்பாவும் பாதி உடம்பு கருப்பாவே இருந்தது. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. அதுங்க உங்களை ஏதாவது பயமுறுத்துச்சா? இல்ல, நான் பயப்படல. வேற ஏதாவது சொல்லணுமா? நாங்க கிளாஸ் ரூமுக்கு வர வழியில ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரி பக்கத்து ரூம்ல தான் இதுங்க இருந்தது. கிளாஸ் ரூமுக்கு போற வழி வேறையாச்சே, நீங்க ஏன் அந்த பாதையில போனீங்க? எங்களுக்கு ரூட் சரியா தெரியல. இல்ல, இனிமே நீங்க அந்த பக்கம் போக கூடாது. ஓகே, நாங்க செஞ்சது தப்புதான். அதுக்கு மன்னிப்பு கேக்குறோம். ஆனா சின்ன பசங்க படிக்கிற இடத்துல எதுக்காக இந்த பூதங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க? அதுவே நீங்க செஞ்ச பெரிய தப்பு. நான் எதுவும் தப்பா பேசலையே. இது 3 தலை நாகம். நீங்க சொல்ற அடையாளம் இதுக்கு பொருந்தல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணாடி இந்த பூதம் தான் மிஸ் ஆனதா சொல்லுது. மிஸ்டர் மால்கன், நம்ம ஏன் அந்த கிரியேச்சரை தேடி கண்டுபிடிக்க கூடாது? அத புடிச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல. அதுல அவ்வளவு சாதாரணமா பிடிக்க முடியாது. அதுங்களை யாரு வெளியில கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் மறுபடியும் அதை உள்ள அடைக்க முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் அது கட்டுப்படும். அதை தவிர வேற வழியே இல்ல. அதுங்க டார்க் ஃபோர்சஸ். அதுங்க இருட்டுல வேட்டையாடும். அதுக்கு பேர் தான் டார்க் ஃபோர்சஸ். அதுங்க பாக்குறதுக்கு தான் காமெடியா இருக்கும், ஆனா செய்யறதெல்லாம் சீரியஸா இருக்கும். நீ அவங்களை தேவையில்லாம பயமுறுத்தாத கில்பர்ட். கில்பர்ட், நீ அந்த ஜந்துகளை பத்தி சொல்லு. அதுங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா தான் சுத்திட்டு வரும். எதுவுமே தனியா மிஸ் ஆகாது. அதனால அதுங்களை திரும்பவும் பிடிச்சு அடைக்கும் போது ஒண்ணு கூட மிஸ் ஆகாம அடைக்கணும். தேங்க்யூ கில்பர்ட். TuneWorldTamil.blogspot.com. நம்ம தேவையில்லாம உண்மையை சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல, உண்மையை சொல்லாம இருக்க கூடாது. சொல்லாம இருந்திருந்தா அந்த டார்க் ப்ராசஸ் தேடுற வேலை நம்மளுக்கு வந்திருக்காதுல்ல. கவலைப்படாத, நான் எப்படியாவது பிடிப்பேன். ஓ அப்படியா? எப்படி? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், பிரஷ் இங்க இல்ல.
ஒருவேளை ஜோஷி இதை எடுத்துட்டு போயிருப்பானோ? அவங்க தான் காலையில இருந்து இங்க வரலையே. அநேகமா அவங்க பூதத்தை தேடி சுத்திட்டு இருப்பாங்க. சரி வா தூங்கலாம். உங்க கண்களை மூடுங்க. நீங்க இப்ப இருக்கிறது ஏய் என்னது அது? என்னோட பர்சனல் ரிலாக்ஸேஷன் ட்ரீட்மெண்ட். இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. அநேகமா சத்தத்தை கேட்டா அது ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதுங்களை எங்க போய் தேடுறதுன்னா எனக்கு சுத்தமா புரியல. வேற வழியே இல்ல. இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம செக் பண்ணி ஆகணும். அப்போதான் அதுங்களை கண்டுபிடிக்க முடியும். நீ சொல்றது சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ள டைம் ஆயிடுமே. ஆனா அதுக்குள்ள நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சத்தம் அது? இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உனக்கு இந்த பூதங்களை பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு பூதம் நானே பயம். இது அந்த கண்ணாடியில பார்த்த பூதம். அவர் சொன்னது உண்மைதான், அது தப்பிச்சிடுச்சு. நாம இப்போ அதை எப்படி சமாளிக்கிறது? பேச நேரம் இல்ல, முதல்ல ஓடு. சீக்கிரம் வா. நாம பிரிச்சு போலாம். ஏன்? அப்பதான் அந்த திசை திருப்ப முடியும். ஜோஷ், ஜோஷ். இப்ப நான் என்ன பண்றது? மிஸ்டர் மால்கன் சொல்லும் போது கூட என்னால நம்ப முடியல. இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால எதையும் சாதாரணமா நினைக்க கூடாது. ஏற்கனவே இங்க நிறைய பூதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படியாவது ஜோஷிய காப்பாத்தணும். இந்த நேரம்னு பார்த்து மூளை சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குது. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது உங்க யாருக்குமே கேட்கலையா? சரி, கேட்கலனா பரவாயில்ல. பயப்படக்கூடாது, புரியுதா? எப்பயுமே தைரியமா இருக்கணும். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவன் மேலேயே சந்தேகப்படுற? ஆமா, இதெல்லாம் கண்டிப்பா அவனோட வேலைதான். அவனோட குறும்புத்தனை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு இருப்பான். உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதா? அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். அவன் ஸ்கூலுக்கு வந்த முத நாளே என்னென்னலாம் செஞ்சான்னு பார்த்தல. அத வச்சு அவனை சந்தேகப்படாத. அது மட்டும் இல்ல, இது ஒரு கிரிப் ஸ்கூல். அதனால நம்மள பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது இப்போவாது உனக்கு புரியுதா? சரி, இந்த Dress எப்படி இருக்கு? இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், அங்க பாரு. இதுல என்னவோ எழுதிருக்காங்க. ஆனா இதுல எதுவுமே புரியல. புரியலன்னு சொல்லாத, நல்லா படிச்சு பாரு. ஏதோ ஹிண்ட் மாதிரி எழுதிருக்கு. சரி பரவாயில்ல, விடு. வா போலாம். இல்ல வேண்டாம். கண்டிப்பா போகணும். கண்டிப்பா நம்மளால அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம். மார்க்கம் திட்டுவாருன்னு தானே சொல்ல வர? பரவாயில்லையே, நான் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கிட்டியே. பொறுமையா போ. ஹலோ, TuneWorldTamil.blogspot.com. கிட்ட யாராவது வந்தீங்க அவ்வளவுதான். நீ எப்படி வந்த? ஜோஷ், உனக்கு தான் அவளையே. நான் பயந்தே போயிட்டேன். நான் இருக்கல்ல, பயப்படாத. நாம இப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். நாம இப்ப எங்க இருக்கோம்? சொர்க்கத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஒரு மாய உலகம். இது உள்ள இருந்து வெள்ள பக்கம் கண்டிப்பா வழி இருக்கும். நான் இந்த பக்கமா தான் வந்தேன். அப்படின்னா வழி அந்த பக்கம் இருக்கும்ல? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது சீக்கிரமா ஓபன் ஆகாது. ஆமா, என்னது இது? ஒரு நிமிஷம், அதை தொட்டா மாட்டிப்போம். ஏற்கனவே நல்லா மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். அது சரி, உண்மைதான். ஆனா இது கோஸ் ரூட், என்னாச்சு உனக்கு?
அந்த குட்டி பிசாசுங்க என்ன கட்டி போட்டுருச்சு. இந்த தப்புக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படி என்ன குத்தம் சொல்லுவ? நீங்க இல்ல, அந்த பசங்க தான். அந்த பசங்க தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அதுங்களுக்கெல்லாம் வாழ ரொம்ப அதிகமா இருக்கு. என்னாச்சு? அந்த பசங்களை என்னால வச்சு சமாளிக்கவே முடியலங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. அதுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பசங்களை நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெவி ஹோம்வொர்க்கா கொடுக்கணும். ஓகே, அதுக்கு பதிலா அவங்கள வெளியே அனுப்பிச்சிடலாம். இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும் மார்கன். அப்புறம் உங்க இஷ்டம். நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா? போய் தான் பாப்போம், யாருக்கு தெரியும். சரியான வழியை கண்டுபிடிக்கலனா இங்க இருந்து போக முடியாது. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, அத பார்த்து நீ பயப்படுறியா? நான் சீரியஸா பேசுறேன். முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியே போகணும். அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ண குட்டி பிசாச நம்ம அடைச்சு வைக்கணும். சரி சரி, ஓகே ஓகே, நம்ம முதல்ல வெளியே போற வழியை பாப்போம். கொஞ்சம் சீரியஸா தேடு, அப்பதான் வழி கிடைக்கும். இல்லனா நம்மளால வெளியே போக முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இரு வந்துடுறேன். இந்த இடத்துல எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல? ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோமோ? எனக்கு பயங்கரமா பசிக்குது. இங்க சாப்பிடுறதுக்கு ஒரு பர்கர் கூட கிடைக்காதா? நான் மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா நான் நினைச்ச மாதிரி கேண்டீன்ல சாப்பிட்டுப்பேன். ஆனா எனக்கு எக்ஸால தான் ரொம்ப பிடிக்கும். இங்க இதெல்லாம் கிடைக்குமா? கிடைச்சாலும் கிடைக்கலாம். பர்கர். இந்த இடத்துக்கு ஏதோ சக்தி இருக்கு. நீ சொல்றது சரிதான். இந்த பர்கர் உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டதே இல்ல. ஜாஷ், நாம என்ன நினைச்சோமோ அது நம்மளுக்கு கிடைச்சது. இப்ப என்ன உனக்கு சோடா வேணுமா? இங்க பாரு, சோடா வந்துருச்சு. இங்க நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது. நாம இந்த பவரை யூஸ் பண்ணிக்கணும். சரி, நீ எப்படின்னு சொல்லு. நம்ம மறுபடியும் நிஜ உலகத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னா போயிடுவோம். நம்ம நம்பிக்கையோட நினைச்சோம்னா நம்ம கண்டிப்பா திருப்பி போயிடுவோம். பிரின்சிபல் ரூம்ல தான் நம்ம இத பார்த்தோம். நாம அதுக்கப்புறம் இத யோசிச்சு பார்த்தோம். அதனாலதான் இங்க வந்துட்டோம். அப்படின்னா நம்ம மறுபடியும் நினைச்சோம்னா வெளியே போயிடுவோமா? கண்டிப்பா போயிடுவோம். ஓ, நாங்க வெளியே போகணும். அங்க பாரு ஜேனஸ், நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச? நான் உன்னை நினைச்சேன், இங்க வந்துட்டேன். நீயுமா? எதுக்கு இப்படி சிரிக்கிற? வர வர நீ தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்ட. இப்போ நீ ஜோக் பண்றதை விட்டுட்டு ஏதாவது நல்ல விஷயமா யோசிச்சு பாக்குறியா? யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லம்மா. அதேதான். நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னால முடியும். என்னால முடியும்ன்ற. ட்ரை பண்ணி தான் போறேன். அதனால என்ன கொஞ்சிர போகுது. சரி, ட்ரை பண்றேன். நம்ம எப்படியோ திரும்பி வந்துட்டோம். சரி, நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட சொல்லு. இன்னும் இத சொன்னீனா உனக்கு பனிஷ்மெண்ட் நிறைய கிடைக்கும். இது பயங்கரமான ஸ்கூல்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்க என்ன பண்றீங்க? இல்ல, நாங்க அந்த குட்டி பிசாசு தேடி வந்தோம். சரி, முயற்சி பண்ணுங்க. ஆனா எதையும் முடியும்னு நம்பி முயற்சி பண்ணணும். ஓகே, சரி வாங்க. நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள அந்த குட்டி பிசாசுங்களை பிடிக்கணும். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சு முடிக்கணும். அப்புறம் சொல்லுங்க தேங்க்ஸ். ஓகே சார், நீங்க முன்னாடி போங்க. நான் சொல்றத சொல்லுங்க. சொல்லுங்க. சாரி. oops சார், oops சார், oops சார். TuneWorldTamil.blogspot.com. imp imp இம்ப் இம்ப். மியாவ். அவர் நம்மள கிண்டல் பண்றாரு. சொல்றத செய். என்னை விட்டு போயிருங்க. சும்மா என்கிட்ட வந்து தொல்லை பண்றதெல்லாம் வேணாம்.
பார்க்கலாம். ரெடி 1 2 3. அதுங்களை காணோம். குட் பை. நல்லபடியா முடிஞ்சது. ஓகே, உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். எலியட், என்ன கொஞ்சம் எழுந்துற. என்ன விஷயம் சொல்லு. மிஸ்டர் மார்க்கம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. அவர் நல்லவர்ல. நான் மட்டும் என்ன கேட்டவர் நான் சொன்னேன். ஓ, இப்ப நீ என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? ஒன்னு புரிஞ்சுக்கோ, அத நான் பேசினாதான் நல்லா இருக்கும். என்ன பதில் காணோம்? தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. தூக்கம் வரலன்னா சைலண்டா படு. அதை விட்டுட்டு ஏன் தொந்தரவு பண்ற? சரி சரி, நீ தூங்கு. காலையில மீட் பண்ணலாம் ஜோஷ். சைலண்டா போய் படு. எலியட், ஐயோ, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? சரி, இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இததான் சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு நல்ல பாட்டு பாடினா நான் தூங்குவேன். என்ன பதிலே காணோம்? உனக்கு ஒரு பாட்டு பாடணும், அவள் தானே?